கால்ல முட்டி தேய்மானம் இருக்கக்கூடியவங்க நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள்னால உங்களுக்கு சிவியாரிட்டி அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காலையில நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே சடனா ஒரு மூமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. மைல்டா ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க காலையில எந்திரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நார்மலாவே முட்டி தேய்மானம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு சைனோவியல் ஃப்ளூயிட் ரொம்பவே ட்ரையா தான் இருக்கும். இப்ப நைட் ஃபுல்லாவே நம்ம தண்ணி குடிக்காம தூங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்ச உடனே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா காலையில 2 டம்ளர் தண்ணி குடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த முட்டி தேய்மானம் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அதை தயவு பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா இஞ்சி டீ அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தென் முட்டி தேய்மானம் இருக்கிறவங்க நிறைய பேர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ற ஹேபிட்ஸ்ங்கிறது சுத்தமாவே இருக்காது. நார்மலா காலுக்கான சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒயிட் சுகர் அதிகமா எடுத்துக்காதீங்க. அதுக்கு பதிலா நீங்க நார்மலா புரோட்டீன் அதிகமான உணவுகள், நட்ஸ் அந்த மாதிரி உணவுகள் நீங்க சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.